இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியும் அப்படின்னு நம்பி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய பெயர்தான் பாஜக இல்லையா? இந்த பாஜக இப்போது 5 மாத சட்டமன்ற தேர்தல் நடக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். கடந்த 11 வருடங்களாக மக்களுக்கு இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லுவே ஓட்டு கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஊழல் செய்த மக்களுடைய பணம் கோடிக்கணக்கில் லட்சம் கோடிகள் கையில் இருக்கிறது. இப்போ இதை வைத்து வாக்குகளை வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் இவர்களுடைய திட்டம். அதற்கான ஒரு வேலை சமீபத்தில் நடந்திருக்கு. அது கையும் களவுமாக சிக்கியிருக்கிறாங்க ஒரு பாஜகவுடைய வேட்பாளர். முதல்ல அந்த வீடியோ பாருங்கள். ನೀವು ತೆಗೆಯೋದು ಗೊತ್ತಾ? ಅಲ್ಲ ಅಂದಾಜು ಆಗ್ಬಿಡ್ತೀನಿ. പൈസ കൊടുത്തിട്ട് ഓട്ടോ ചേച്ചി അവിടെ 1-2 വീട്ടിൽ ആ വീട്ടിൽ പൈസ കൊടുത്ത് അങ്ങനെ പൈസ കൊടുത്തിട്ട് മോശം ആരുടെ കാൻഡിഡേറ്റിൽ പോയിട്ട് പൈസ കൊടുത്തിട്ട് മോശമുണ്ട്. വിലസുണ്ടാ പറഞ്ഞ എനിക്ക് മനസ്സിലായില്ല. ആ ഭാഷ എനിക്ക് മനസ്സിലായില്ല. എന്റെ മൊബൈലല്ലേ, നിങ്ങൾ അതിനോട് സംസാരിച്ചാ പോരെ? നിങ്ങൾ അതിനോട് സംസാരിച്ചാ പോരെ? നിങ്ങൾ എന്താ പ്രശ്നം? ഞങ്ങളുടെ വാർഡല്ലേ, ഞങ്ങളുടെ വാർഡല്ലേ இது கேரளாவினுடைய பாலக்காடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் பாஜகவினுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய சோபா சுரேந்திரன் என்று சொல்லக்கூடிய நபருடைய ஆட்கள் பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்கும்போது கையும் களவுமாக சிக்கிய காட்சியைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ கையும் களவுமாக சிக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையத்திற்கு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு. ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ராகுல் காந்தி ஏதாவது பேசிட்டார் அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை. ஆனால் வாயை திறந்தாலே மோடி அமித்ஷாவும் தேர்தல் காலங்களில் என்ன பேசுவாங்க அப்படின்னு தெரியும். இந்த ஹிமந்த பிஸ்வ சர்மான்னு ஒருத்தன் அசாமினுடைய முதல்வராக இருக்கிறான். இவனை எல்லா இடத்துலையும் ஸ்டார் பேச்சாளராக அழைப்பார்கள். இவன் என்ன பேசுவான் போயிட்டு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய தெரியும். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பாட்டி அந்த பாட்டிகிட்ட போயிட்டு கையில் பணத்தை திணிச்சு கொடுக்குறாங்க. கொடுத்ததும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை, கம்யூனிஸ்ட்காரனோ இல்லை காங்கிரஸ்காரனோ இல்லை, அது பிடிச்சது. அதை பிடிச்சது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள். இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க, தோற்றுருவாங்கன்னு தெரிஞ்சு பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படிங்கிறத இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. நமக்கு நயினார் நாகேந்திரெல்லாம் மறந்துடவே முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடப்பதற்கு இன்னும் 2 வாரம் இருக்குது, ஒரு 15 நாள் இருக்குது. இப்போ இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோடிக்கணக்கான பணம், லட்சம் கோடிகள் பணம் வாக்காளர்களை விலைக்கு வாங்குவதற்காக பாஜக இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சின்ன ஒரு சின்ன செய்தி தான். மறைக்கப்பட்ட செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம முடியும். ஏன்னா இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, முழுக்க பணத்தால் எதையும் செஞ்சிட முடியும், எதையும் நம்ம வாங்கிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவனுங்க இருக்கிறானுங்க. அதுக்காக தான் இந்த பணத்தை எல்லாம் வாரி இறைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கையும் களவாக சிக்கிட்டான் இல்லையா? உடனே என்ன சொல்லுவான்? இது காங்கிரஸினுடைய சதி, கம்யூனிஸ்டுகளுடைய சதி, ஒசாமா பின் லேடன் சதி, இல்லாமல் இருந்தால் அல்கொய்தாவினுடைய சதி, இல்லை தாவூத் இப்ராஹிமினுடைய சதின்னு ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் சொல்ல ஆரம்பிப்பான். இது சிக்கி இவ்வளோ நேரம் ஆகியிருக்கு. மக்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, இவர் மீது ஏன் நடவடிக்கை, ஏன்னா வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு கேரளாவில், ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு. இப்போ இது ஒரு செய்தி. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6500 கோடி ரூபாய் பாஜகவிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் கார்ப்பரேட்டுகள் கொடுத்துருக்கக்கூடிய பணம், தேர்தல் நிதியாக கொடுத்துருக்கக்கூடிய பணம் எவ்வளவு? 6500 கோடி ரூபாய். இது பாஜகவே வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல். வெளியே வந்திருக்கக்கூடிய தகவல் 6500 கோடி. அப்போ திரைமறைவில் எத்தனை லட்சம் கோடி ரூபாயை ஆட்டை போட்டிருப்பானுங்க இவனுங்க. இந்த பணமெல்லாம் எங்கே? எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, இதே மாதிரி வாக்காளர்களை விலைக்கு வாங்க பயன்படுத்துவது, இதைத்தான் பாஜக இந்தியா பூரா செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும், தேர்தல் பத்திரம்னு மோடி ஒன்று கொண்டு வந்தார். எதுக்கு கொண்டு வந்தார்? ஆட்டையை போடுறதுக்கு தான். அதை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு, எப்பா நீ ஆட்டையை போடுறதுக்காக தான் இதை கொண்டு வந்த, இது செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னாங்க. இது ஊழலன் அப்படின்னு பகிரங்கமாகவே சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. ஆனால் இது காரணமான மோடி தண்டிக்கப்படலை. காரணம் மோடி தானே. இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இவ்வளவு கோடிகள் வாங்கியிருக்கிறார் இல்லையா? ஆனால் அவர் தண்டிக்கப்பட்டாரா? இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா,
இந்த மாதிரி பணம் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எண்ணிலடங்காத அளவிற்கு அது புழங்க போகுது. இப்போ நம்ம தான் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது இல்லையா? ஏன்னா நீ எதையும் விலைக்கு வாங்கிட முடியும் அப்படின்னு ஒரு கட்சி நினைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, அது மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை கொண்டு போக முடியும். இப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ எலெக்ஷன் கமிஷன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகள் எத்தனை பேர் வந்து பாஜக ஆதரவாளர்களாக மாறி இருக்கிறார்கள்? இப்போ எக்கச்சக்கமாக நம்ம உதாரணங்கள் சொல்ல முடியும். எல்லாமே இப்போ சிபிஐ, இடி, இப்படி எல்லா அமைப்புகளுமே பணம் கொடுத்து வாங்கிட முடியும் அப்படிங்கிறத அவனுக்கு செஞ்சு காட்டினானே. இப்போ மக்களையும் அதே மாதிரி வாங்கிட முடியும் அப்படின்னு அந்த இடத்திற்கு நம்ம எல்லாம் போயிட்டோம்னா இந்திய ஜனநாயகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது, யாராலையுமே காப்பாற்ற முடியாது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.